ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரலதா கிரியேஷன்ஸ். இறைவன் அருளால் அனைவரும் நலமாக வாழ இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு தான் நான் இப்போ சொல்கிற விஷயங்கள் எல்லாமே. வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப்னு இருப்பாங்க. ஆனால் எந்த வேலையுமே இல்லாத மாதிரி வீட்டில் சும்மா தானே இருக்கே சும்மா தானே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ வேலை செய்கிறாங்கன்னு வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு மட்டும்தான் தெரியும். அதனால அவங்களுக்கு தான் நான் இந்த விஷயத்த சொல்ல வரேன். அவங்க வீட்ல இருந்துக்கிட்டே வேலைய மட்டும் செஞ்சா, அவங்களுக்கான அந்த மதிப்பு, மரியாதை அதெல்லாம் வராது. வீட்ல இருந்துக்கிட்டு என்ன செய்ய முடியும் நம்பளால? அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு டேலண்ட் இருக்கும். அவங்களோட டேலண்ட் என்னன்னு சொல்லிட்டு, நம்ப தான் அ இப்போ உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க தான் தேடணும். இப்ப நான் வெளியில இருந்து நான் உங்கள பார்க்குறேன்னா, உங்களால இத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியும். எனக்கு டெய்லரிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆரில இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இல்ல அ இன்னும் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் நெறைய விஷயங்கள் இருக்கு. கைத்தொழில் செய்யறதுக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு? என்ன செய்ய வரும்? அந்த மாதிரி நெறைய யோசிங்க. யோசிச்சுட்டு நம்ப என்ன செய்யலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு ஒரு முடிவு எடுத்துருங்க. முடிவு எடுத்துட்டு, அந்த முடிவுல இருந்து மாறாம தெளிவா அத நோக்கியே பயணம் செய்யுங்க. அதுபோல செஞ்சு, நீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு ரூ. 100னாலும் இன்கம் நீங்க எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. அது அப்படியே கன்டின்யூ ஆயி ரூ. 100 ரூ. 1000 ஆகும். ரூ. 1000 உங்களுக்கு 2000 ஆகும், 3000 ஆகும், ரூ. 10,000 ஆகும். அந்த மாதிரி அமௌண்ட்டு நம்ப கையில இன்கம் நம்ப உழைப்பு மூலியமா எவ்வளோ இன்கம் வருதோ, அதன் மூலியமா நம்மளுக்கும் ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். அ வீட்லயும் நமக்கு வந்து சும்மா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து ஒரு தரக்குறைவா பேசுறதுக்கான வாய்ப்பும் கிடைக்காத அளவுக்கு நம்பளால ஆ நம்மளோட தரத்த உயர்த்திக்க முடியும். அது நம்பளால முடியும்ன்னும்போது அத செய்யலாம். ஏன் எனக்கு தெரியாது, எனக்கு வராது, அதுபோல நீங்க யாருமே நெனைக்கவே தேவையில்ல. ஏதாச்சும் ஒண்ணு உங்களுக்கு என்ன வருமோ அத பண்ணலாம். கிடைக்கிற டைம்ல. சின்ன சின்னதா என்ன வேலைகள்லாம் பண்ண முடியும்? அந்த மாதிரி யோசிங்க. இப்ப நெறைய வேலை இருக்கு. இப்போ நீங்க YouTubeல போட்டாலே கைத்தொழில் செய்யறதுக்கான ஐடியாஸ் நெறைய வருது. அதுலருந்து உங்களுக்கு எது வந்து நல்லா இது எனக்கு பண்ணா எனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா இருக்கோ, அந்த முதல்ல எடுத்துக்கங்க. அந்த ஐடியாவுல அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இப்ப டெய்லரிங் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சின்னதா ஒரு மிஷின் வீட்ல இருக்கு. ஆனா எனக்கு டெய்லரிங் தைக்க வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நெனைப்பீங்க. அது வராதுன்னு நெனைக்கிறத சின்ன சின்ன விஷயங்கள் தச்சு பாருங்க. சின்னதுலேருந்து ஒரு பாப்பா வீட்ல இருந்துச்சுன்னா, பாப்பாக்கு என்ன தச்சு தரலாம்? இல்ல நமக்கு என்ன தச்சுக்கலாம்? அந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு சரியா வரலனாலும், நீங்க என்ன பண்ணுங்க, தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க. வீட்ல நம்மளோட ட்ரெஸ் பழசு ஷால் இருக்கும். இல்ல காட்டன் சாரீஸ் அந்த மாதிரி காட்டன்ல பாலிஸ்டர் இல்லாம காட்டன்ல ட்ரை பண்ணுங்க. காட்டன்ல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து ஸ்டிச் பண்றதுக்கு வரும். நீங்க கத்துக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும். நீங்க பாலிஸ்டர் எடுத்தா தான் நம்ம ஒரு பக்கம் மடிச்சு தைப்போம். ஆனா, அது ஒரு பக்கம் போவும் தானா. அந்த மாதிரி இருக்கத்தால நமக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. நீங்க காட்டன் எடுத்தீங்கன்னா, அழகா அதுல ஸ்டிச் பண்ணி கட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். ஸ்டிச் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி டெய்லரிங்க்கு பண்ணலாம். ஆரிதும் நம்ம ஸ்டாண்டு கிட் வாங்கி, சின்னதா நீங்க போட்டு பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனல்லயும் தொடர்ந்து இனிமே அப்லோட் பண்ணுவோம். எ ஸ்டார்ட்டிங் பிகினர்ஸ்லேருந்து ஆரி போடுறதுக்கு எப்படி, டெய்லரிங் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே எப்படி தைக்கலாம், சின்ன சின்ன நுணுக்கங்களோட நெறைய டிப்ஸோட நம்ம சேனல்லயும் வீடியோஸ் அப்லோட் ஆகும். அத பார்த்து பிகினர்ஸ் எல்லாம் நீங்க கத்துக்கலாம். நீங்க அத கத்துக்கிட்டு நீங்க செஞ்சு ஒரு ரூ. 100 சம்பாதிச்சாலும் கூட அது உங்களுக்கு வந்து பெரிய விஷயம் தான். சும்மா நம்ப இருந்துகிட்டு வீட்ல நம்ப ஹஸ்பண்ட் கிட்டயோ, அப்பா கிட்டயோ, அம்மா கிட்டயோ அ ஒரு செலவுக்கு நம்பளோட தேவைக்காக காசு வாங்குறத விட, நம்ப உழைப்பால ஒரு ரூ. 100 சம்பாதிச்சு, நம்ப தேவையும் பூர்த்தி செய்துக்கலாம். நம்பளோட பசங்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யலாம். நம்ப அப்பா, அம்மாங்களுக்கும் நம்ப கையில இருந்து ஒரு வருமானம் அவங்களுக்கு குடுக்கலாம். அ வயசானவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு எதனாச்சும் நம்ப ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ப மனசுல கூட தோணும். ஆனா நம்பகிட்ட கேஷ் இருக்காது. வீட்ல தான் அதுக்காக கேட்கணும்னு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறவங்களும் நெறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ப கையில இருக்கிற காச வச்சு மத்தவங்களுக்கும் நம்ப வந்து நல்லது செய்யலாம். எதனாச்சும் என்னென்ன ஹெல்ப் பண்ணணும்னு நெனைக்கிறோமோ, அதெல்லாம் நம்பகிட்ட வர வருமானத்த வச்சு பண்ணலாம்.
அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க வந்து நம்ப அந்த சும்மா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைய நம்ம மாத்துனோம்னா, அது வந்து ஏதாச்சும் ஒரு கைத்தொழில்ல நம்ப வந்து அத கு அந்த லைன்ல போனா மட்டும் தான் அந்த வார்த்தைய வந்து நம்ப நம்ம மேல அந்த வார்த்தைய திணிக்க முடியாத அளவுக்கு நம்ம வந்து நம்ப வாழ்க்கையில மாற்றத்த கொண்டு வர முடியும். எல்லாராலயுமே முடியும். என்னால தான் முடியும், இவங்களால தான் முடியும், இவங்க சுறுசுறுப்பா இருப்பாங்க, எனக்கு வந்து அந்த அளவுக்கு இது ஞாபகம் இருக்காது, அப்படின்லாம் கிடையாது. ஒரு விஷயத்த ஒரு முறை பண்ணும்போது தான் ஞாபகம் இருக்காது. அதையே பலமுறை பண்ணும்போது, நம்பளால கண்டிப்பா முடியும். ஒரு பெண் நெனச்சா சாதிக்க முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. சாதிக்கலாம். ஆனா, அதுக்கான டைம் வந்து ஒருத்தவங்க வந்து ஷார்ட் பீரியட்லயே அவங்க வந்து சாதிச்சுருவாங்க. ஒரு சிலருக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் எடுக்கும். அந்த எவ்வளோ நேரம் அவங்களுக்கு எடுக்குதோ, அந்த நேரத்த குடுக்கணும். குடுத்து, நான் ஃபெயிலியர் ஆகல, நானும் ஜெயிச்சு காட்டுவேன். ஆனா, கொஞ்சம் நேரம் எடுக்கும் எனக்கு. அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அதுலருந்து ஜெயிச்சு காட்டணும். அந்த மாதிரி ஜெயிச்சு காட்டி, வெளிய வரணும் பெண்கள். வீட்ல இருந்து சும்மா நான் இருக்கேன், இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வேலையே செஞ்சுட்டு இருந்தோம்னா, நமக்கான மதிப்பும், மரியாதையும் கிடைக்கவே கிடைக்காது. அத நம்ப தான் தேடி, கண்டுபுடிச்சு, உருவாக்கி, ஆ வெளிய கொண்டு வரணும். சரிங்களா? இனிமே யாருமே சரிங்க, வீட்ல இருக்கிறவங்க சின்ன சின்னதா எதனாச்சும் செய்து பாருங்க. செய்து பழகுங்க. அதுபோல செய்து பழகி, அம் கமெண்ட்ல கூட நீங்க சொல்லுங்க. நான் உங்க ஸ்பீச் கேட்டு, நான் இத பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு. நானும் சந்தோஷப்படுவேன். ஏன்னா, நம்ப சேனல இப்ப தான் புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நெறைய பேர் வந்து பிகினர்ஸும் இருக்காங்க. டெய்லரிங் சம்மந்தப்பட்டதுக்காக சொல்றேன். அ இ நான் சொன்னது வந்து டெய்லரிங் மட்டும் தான் நீங்க பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் சொல்லல. ஆரி டெய்லரிங். எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். எனக்கு தெரியாத நெறைய விஷயங்கள் நெறைய இருக்கு. நம்ம சுத்தி. அந்த விஷயங்கள கண்டுபிடிச்சு உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ, அந்த திறமைய வெளிய கொண்டு வாங்க. அது எல்லாராலயுமே முடியும். ஆனா, அவங்கவங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கிறத வெளிய கொண்டு வரணும். வெளிய கொண்டு வராத வரைக்குமே, யாருக்குமே என்ன திறமை இருக்குன்னு தெரியவே தெரியாது. சரிங்களா? கண்டிப்பா செய்வீங்கன்னு நெனைக்கிறேன். நானும் செஞ்சுட்டுருக்கேன். 20 வருஷமா என்னோட டெய்லரிங் தொழில நான் செஞ்சு, அ இப்போ சக்சஸா கொண்டு போயிட்டுருக்கேன். ஸ்டார்ட்டிங்ல அந்த அளவுக்கு ஆ நானும் அத இதுவா எடுத்துக்கல. கேர்லெஸ்ஸா தான் அப்படியே இருந்தேன். இப்ப தான் வந்து எனக்கும் நம்ப வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப்புக்கு போனோம்னா, நம்ப தொழில் தான் கை குடுக்கும் அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டேன் நானு. ஆனா அந்த மாதிரி என்ன மாதிரி அ மத்தவங்க வந்து லேட்டா புரிஞ்சுக்க வேணாம் அப்படின்றத நெனச்சு தான் இந்த வீடியோ போடுறேன். ஏன்னா, நம்ப ஸ்டார்ட்டிங்லேருந்து ஒரு ஏஜுக்கு தான் நம்ம வந்து உழைக்க முடியும், செய்ய முடியும். அந்த ஏஜ்லயே நம்ம ஒரு லெவலுக்கு வளர்ந்துட்டோம்னா, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்லலாம் நம்ப ரிலாக்ஸா இருக்கலாம். நான் வந்து ஸ்டார்ட்டிங்ல விட்டுட்டேன். இப்போ இதுக்கும் மேல விட்டுட்டேன்னா, நம்பளால வளர முடியாது அப்படின்றத புரிஞ்சுகிட்டு, நான் இப்ப வந்து பிக்கப் ஆயிட்டேன். அதே மாதிரி நீங்க இப்பவே ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்லேருந்து கொஞ்சம் சின்ன ஏஜ்ல இருந்தே நீங்க இத ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்பளால முடியும். வயசு இருக்கும்போதே என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிக்கணும். வயச விட்டதுக்கு அப்புறமா, நம்ப இத பண்ணியிருந்திருக்கலாமே! நம்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி இத யோசிச்சோம். அப்பயே பண்ணியிருந்தோன்னா, இந்த டைம்க்குலாம் நம்ம நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்குமே! அப்டின்னு சொல்ட்டு, அப்புறமா ஃபீல் பண்றத விடிய, இப்பவே நீங்க இத செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. என்ன தொழிலா இருந்தாலும் சரி. யாரு என்ன படிச்சிருந்தாலும் சரி. ஆனா, கைத்தொழில் மட்டும் கத்துக்கங்க. ஆனா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கைத்தொழில ஒண்ண கத்துக்கங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் பேசிட்டேன். தேங்க் யூ.